11th max exercise 3.1 la 8th sum. If tan square theta is equal to 1 minus k square, show that secant theta plus tan cube theta cosecant theta equal to 2 minus k square whole power 3 by 2. Also find the values of k for which the results hold. அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்னது given நம்மளுக்கு tan square theta is equal to 1 minus k square இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ tan square theta is equal to 1 minus k square. ஜஸ்ட் இது அப்படியே கம்பேரிசன் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 மைனஸ் கே ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இங்கே 2ஆக மாற்றணுன்னா இங்கே என்ன ஆகிடணும், 1 ஆட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன செஞ்சுக்கலாம், 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆடிங் 1 ஆன் போத் சைட். அப்போ என்ன ஆகும், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ஒன்னே ஆட் பண்ண ஆயிடுச்சு நம்மளுக்கு 2 மைனஸ் கே ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. ஓகேவா? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர். எகைன் இங்கே என்ன இருக்குது, பவர் 3/2ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சுக்கலாம், ரைசிங் பவர் 3/2. ஓகேவா? ரைசிங் பவர் 3/2 ஆன் போத் த சைட்ஸ். அப்போ என்ன ஆகும், secant square theta whole power 3/2 equal to 2 minus k square whole power 3/2. இந்த ஸ்கொயரும் இங்கே டிவைடட் பையில் இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, secant cube theta equal to 2 minus k square whole power 3/2. இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. 2 minus k square whole power 3/2 அச்சீவ் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கணும், சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டா கொசீக்கன் தீட்டான்னு இருக்கணும். ஓகேவா? இங்கே சீக்கன் கியூப்னு இருக்காங்க, tan கியூப்னு இருக்குது. இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த சீக்கன் கியூப் தீட்டா இருக்கு இல்லையா, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், சீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டா, இந்த சீக்கன் தீட்டா அப்படியே வச்சுக்கிங்க. இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சீக்கன் தீட்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு சீக்கன் தீட்டா எகெயின் சீக்கன் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா, அது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதுதான். ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இந்த இடத்துல இந்த சீக்கன் தீட்டாங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல சீக்கன் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், சைன் அண்ட் காஸாக சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இங்கே சீக்கன் தீட்டா அப்படியே இருக்கும். இந்த சீக்கன் தீட்டாக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக tan தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், which is equal to right hand side இருக்க 2 minus k square whole power 3/2. இப்போ பாருங்கள், இந்த ஆன்சரில் சீக்கன் தீட்டா ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. இங்கே இருக்கிற சீக்கன் தீட்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னது, tan கியூப் தீட்டான்னு வரணும். இங்கே tan ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே tan கியூப் தீட்டா வேணும்னா என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வேணும். நம்ம டேரெக்டாக என்ன செஞ்சிட முடியாது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இன்க்ளூட் பண்ணி நம்ம டேரெக்டாக போட முடியாது, ஏன்னா வேல்யூ மாறிடும் இல்லையா. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே கொசிக்கன் தீட்டான்னு இருக்குது. கொசிக்கன் தீட்டானா என்னது, 1 டிவைடட் பை சைன் தீட்டா வரணும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இங்கே ஒரு சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருந்ததுன்னா இது நம்ம இதோட அட்டாச் பண்ணி tan தீட்டா வந்து வர வச்சிடலாம். அப்போ டிவைடட் பையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சைன் தீட்டா வரதுனால என்ன ஆகிடும், கொசிக்கன் தீட்டாவும் கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், செகண்ட் டேர்மில் மட்டும் சைன் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணி சைன் தீட்டாவை டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க. இதோட ஒரு சைன் தீட்டா இங்கே கொடுத்துருங்க, தனியாக ஒரு சைன் தீட்டாவை டிவைட் பண்ணிங்க. எப்படி வேணுமோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி ஒரு சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ மாறாது. அதை நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், எதோட வேணுமோ சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. சின்ஸ் ஆடிங் sin theta or adding multiplying and dividing போட்டுக்கோங்க, எழுதிடுங்க. ஓகேவா? multiplying and dividing sin theta to the second term. ஓகேவா? ரெண்டு செகண்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம் வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இது சீக்கன் தீட்டா ப்ளஸ்
இந்த sin theta by cos thetaவை இதோடையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக என்ன ஆயிடுச்சு 3 தடவை கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி tan cube theta கிடச்சிருச்சு. and 1 by sin thetaங்கிறது என்னது cosecant theta which is equal to 2 minus k square whole power 3 by 2. இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா, இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது தானே கேட்டிருக்காங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நம்மளுக்கு என்ன கிவன், tan square theta is equal to 1 minus k square இல்லையா. நம்மளுக்கு கேவோட வேல்யூ வேணும்னா என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சிடலாம், நம்மளுக்கு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அப்போ k square is equal to 1ன்னு வரும். அப்போ k is equal to என்னது ரூட் ஆஃப் 1, ரூட்னாலே k ஸ்கொயர் அப்படின்னு வந்ததுனால என்னது 2 ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ கேவோட வேல்யூ என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரேஞ்சில் இருக்குது. கேவோட வேல்யூ இந்த விட்டு வேறு எதுவும் வராதா அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், tan theta is equal to என்னென்னு எழுதிவிங்க, ரூட் ஆஃப் 1 மைனஸ் கே ஸ்கொயர். இந்த ப்ளஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒன்னுக்குள்ளார அந்த மைனஸ் ஒன்லேருந்து இந்த ப்ளஸ் ஒன்னுக்குள்ளார எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அது தவிர்த்து மீது எந்த வேல்யூவுமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றை தவிர்த்து இங்கே வேறு ஏதாவது பெரிய நம்பர் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், இங்கே 1 தானே இருக்குது, இதை விட இங்கே பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும், நெகட்டிவ்னு இருக்கும், ரூட்டுக்குள்ளார நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன்னு வச்சிங்களா, அப்போ என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 2 ஸ்கொயருங்கிறது 4 which is equal to ரூட் ஆஃப் மைனஸ் 3. இப்போ மைனஸ் ஆஃப் வேல்யூன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்கும் போது. இப்போ சப்போஸ் கேக்கு பதிலாக மைனஸ் 3ன்னு எடுக்கிறேன், அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1 மைனஸ் 3 the whole ஸ்கொயருங்கிறது 9 which is equal to மைனஸ் 8, ரூட் ஆஃப் மைனஸ் 8. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போயிடும். நம்மளுக்கு ரேஞ்ச் என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரணுமே தவிர காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு போயிடக்கூடாது. ஸோ -1 இது +1 இது 0, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட கே வேல்யூ இருக்கணும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சிருது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தவிர்த்து வேறு நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கேவோட வேல்யூ என்னது, இந்த -1லேருந்து +1 வரைக்கும் தான். ஓகேவா, therefore k belongs to -1, 1. ஓகேவா.